அன்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன? தமிழில் நிலை மின்னியல்னு சொல்லுவோம். நிலையான மின்னோட்டங்கள் அல்லது ஓய்வு நிலை மின்னோட்டங்களை பற்றி விளக்கக்கூடிய இயற்பியலின் ஒரு பிரிவு தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ங்கிறது. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆர் சார்ஜ் அட் ரெஸ்ட் இஸ் கால்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லலாம். ஃப்ரிக்ஷனல் ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டினா உராய்வு மின்னோட்டம்னு சொல்லுவோம். உராய்வினால் உருவாகக்கூடிய மின்னோட்டம் உராய்வு மின்னோட்டம், அவ்வளோதான். The electricity produced by friction is called frictional electricity. There are two kinds of charge இருக்கு. என்னென்ன டூ கைண்ட்ஸ் ஆஃப் சார்ஜ்? ஒரு கண்ணாடி தண்டை பட்டு துணியோடு தேய்க்கிறோம். கண்ணாடி தண்டானது நேர்மின் சுமையுடையதாக மாற்றப்படுகிறது. பட்டு துணியானது எதிர்மின் சுமையுடையதாக மாற்றப்படுகிறது. அதே போல் ஒரு எபோனைட் ராடு எடுத்துக்கிறோம், அதை கம்பளியோடு தேய்க்கிறோம். எபோனைட் ஆனது நெகட்டிவ் சார்ஜாக மாறும், கம்பளியானது அதே அளவு பாசிட்டிவ் சார்ஜாக மாறும். இது எப்படி சொல்லலாம் டூ கைண்ட்ஸ் ஆஃப் சார்ஜ்னு பார்த்தோம்னா, இப்போ கிளாஸ் ராட் ரப்புடு வித் சில்க் கிளாத், இட் அக்கர்ஸ் எ பாசிட்டிவ் சார்ஜ், த சில்க் கிளாத் இஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். எபோனைட் ராடுக்கு அதே போல் த எபோனைட் ராட் ரப்புடு வித் ஃபர் பிகம்ஸ் எ நெகட்டிவ்லி சார்ஜ், இட்ஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ லைக் சார்ஜ் ரிப்பல் அண்ட் அன்லைக் சார்ஜ் அட்ராக்ட் டு ஈச் அதர். லைக் சார்ஜ் அன்லைக் சார்ஜ் அட்ராக்ட். சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பார்க்கலாம். ஒரு பட்டு நூலால் சின்னதாக ஒரு கிளாஸ் ராடை நம்ம அப்படியே தொங்க விடுறோம். அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக அதே போல் இன்னொரு கிளாஸ் ராடு, எல்லாமே சார்ஜ்டு கிளாஸ் ராடு. என்ன செய்யும்? சேம் சார்ஜாக இருக்கனால ரிப்பல் ஆகும். நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சின்னமாக சாதாரண ஒரு காந்தத்தை எடுத்துக்கிட்டால் கூட நார்த் அண்ட் சவுத் போல் இருக்குது. நார்த் போல் வச்சு என்ன செய்யும்? கையை ரெண்டு கையும் வச்சுமா தள்ளும். அது சவுத் போல் நார்த் போல் வச்சுமா அட்ராக்ட் ஆகும். அதே போல் தான் அது. இப்போ சேம் சார்ஜ் ரிப்பல். அதே போல் இன்னொன்று எடுத்துக்கிறோம். அதே போல் சில்க் த்ரெட்டால் ஒரு கிளாஸ் ராடு, பாசிட்டிவ் கிளாஸ் ராடு, அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு எபோனைட் ராடு. எபோனைட் ராடுங்கிறது நெகட்டிவ் சார்ஜு, கிளாஸ் ராடுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பாக அட்ராக்ட் ஈச் அதர். சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வெரிஃபிகேஷன். இதனால் நம்மளுக்கு என்ன யூசஸ்ஸு? ஒரு பொருள் அட்ராக்ஷன் ஆகுறதும் ரிப்பல்ஷன் ஆகுறதுனால என்ன நம்மளுக்கு யூசஸ்? நிறைய யூசஸ் இருக்குது. ஜெராக்ஸ் எடுக்கிறோம்ல, அதில் யூஸ் ஆகுது. இங்க் ஜெட் பிரிண்டர்னு சொல்லுவோம். மைத்தளிப்பு பதிப்பு எந்திரம்னு சொல்லுவோம், அதில் யூஸ் ஆகுது. ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுறோம்ல, அதில் கூட யூஸ் ஆகுது. ஃப்ளை ஆஸ் கலெக்ஷன் சொல்கிறோம், அதாவது புகைக்கூண்டில் பறக்கக்கூடிய சாம்பலை சேகரிப்பதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. அது நம்ம பார்க்கக்கூடிய இதில் இன்னொரு டாபிக், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். என்னென்ன பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ்? ஃபஸ்ட்டு ஒன், குவான்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். Second one, conservation of electric charge. Third one, additive nature of electric charge. Basically, three properties இருக்கு. First one, quantization of electric charge. The fundamental unit of electric charge E. The fundamental unit of electric charge E. Charge carried by the electron and its units coulomb. E has magnitude value 1.6 into 10 power minus 19 coulomb. நேச்சராகவே ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சார்ஜுமே அதோட லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜோட இன்டெக்ரல் மல்டிபிள் வேல்யூவாக தான் இருக்கும். இட் மீன்ஸ் த குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் ஒன்லி ஒன் ஆஃப் த டிஸ்கிரீட் செட் ஆஃப் வேல்யூன்னு சொல்லுவோம். தட் இஸ் Q equal to NE, where
N is integer. இதான் வந்து குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜுங்கிறது. செகண்ட் ஒன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் அழிவின்மை விதின்னு சொல்லுவோம். சாதாரணமாக சின்ன கிளாஸில் பார்த்துருப்போம், ஒரு ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு வகையான ஆற்றல் எவ்வித சேதமின்றி மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்றப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு, நெய்தர் சார்ஜ் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. அதாவது ஒரு டோட்டல் சிஸ்டத்தில் உள்ள டோட்டல் சார்ஜுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த கான்ஸ்டண்ட்டாக அப்படியே நம்ம வச்சுக்கணும்னா ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு அந்த சார்ஜை அப்படியே மாற்றணும். இப்போ உதாரணமாக நம்ம வந்து பார்த்தோம்னா யுரேனியம் ஆட்டத்தை எடுத்துக்கோம். யுரேனியம் 92 to 38, இதை வந்து அப்படியே நம்ம தோரியமாக மாற்ற போகிறோம். எந்த விதமான எனர்ஜியும் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆக போகிறது கிடையாது. இது வந்து ஹீலியம் ஆட்டத்தை எமிட்டிங் பண்ணி தோரியமாக மாறும். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் 92 to 38 gives thorium 90 to 34 plus 2 helium 4 atom. இப்போ இந்த ஆக்ஷன் நம்ம என்ன பார்த்தோம்னா, இப்போ யுரேனியம் 238 எடுத்துக்கிட்டோம். டோட்டல் சார்ஜ் பிஃபோர் டிகே equal to plus 92E. அதே போல் the total charge after decay equal to 90E plus 2E. 90E plus 2E. The total charge is conserved, that is remains constant. இதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிறது சொல்லி. தேர்ட் ஒன் additive nature of charge. The total electric charge of a system is equal to algebraic sum of the charges located in the system. For example, plus 5Q எடுத்துக்கும், minus 2Q எடுத்துக்கும், plus into minus minus 3Q. இந்த 3Qங்கிறது தான் total charge. Total charge of a system. The basic properties of electric charge. And the basic properties of electric charge la quantization of charge, conservation of charge, additive nature of charge. இதை பொறுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, அடுத்தது கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா state that the force of attraction or repulsion between 2 point charges is directly proportional to the product of the charge and inversely proportional to the square of the distance between them சொல்லலாம். இப்போ நான் சொன்னதை ஈக்குவேஷன் அப்படின்னா F directly proportional Q1 Q2 by R square, or F equal to K into Q1 Q2 by R square. இல்லை Kங்கிறது என்னென்னு பார்த்தோம்னாக்கா கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. Kக்கு ஒரு வேல்யூ இருக்குது. K equal to 1/4 pi epsilon naught. epsilon naught என்னன்னு பார்த்தா permittivity of free space in air or vacuum. epsilon naught ஒரு வேல்யூ கொடுக்கலாம் நம்ம. epsilon naught equal to 8.854 into 10 power minus 12 c squared n power minus 1 m power minus 2. Kயோட வேல்யூஸ் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம்னா F equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 by R square. இந்த ஈக்குவேஷன் 1 நம்ம வச்சு அண்டு F equal to 9 into 10 power 9 nm squared c power minus 2. இந்த வேல்யூ Q1 equal to Q2 equal to 1 கூலம்னு இருந்ததுன்னா, இல்லை Q1 Q2ன்னு கொடுத்துருக்குறோம். Q1ங்கிறது ஒரு சார்ஜ் தான், Q2ங்கிறது இன்னொரு சார்ஜ். சார்ஜோட யூனிட் தான் கூலும். அப்போ Q1 equal to Q2 equal to 1 கூலம்னு இருந்ததுன்னா, Rங்கிறது டிஸ்டன்ஸ். இந்த Rங்கிறது டிஸ்டன்ஸ். இப்போ R ஈக்குவல்ட்டுன்னா எடுத்துக்கலாம் 1 மீட்டர் அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா F equal to
9 into 10 power 9 1 into 1 by 1 square. இப்போ எஃபோட வேல்யூஸ் 9 into 10 power 9 1 into 1 by divided by 1 squared. இதுலேருந்து எப்படி எழுதலாம்? இப்போ எஃப் ஈக்குவல் டு 9 into 10 power 9. இப்போ ஏஆர் வேக்கமில் 1 கூலும் சார்ஜை 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சோம்னா இந்த 9 into 10 power 9 ஃபோர்ஸ் தான் நம்ம அட்ராக்ஷன் பண்ணணும் அல்லது ரிப்பல்ஷன் பண்ணணும். இதுதான் வந்து 1 கூலும்னு சொன்னாங்க. இதே போல் கூலும் ஃபோர்ஸ் நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஃபோர்ஸ் இன் மீடியம். ஃபோர்ஸ் இன் மீடியம் இந்த எப்சிலன் நாட்டுங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸு, அதுக்கு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இதே இந்த எப்சிலன் நாட்டுக்கு பதில் எப்சிலனுங்கிற மீடியமாக இருந்ததுன்னா, பெர்மிட்டிவிட்டி மீடியமாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? பெர்மிட்டிவிட்டி எப்சிலன் ஃபோர்ஸ் இன் மீடியம் எஃப்எம் ஈக்குவல் டு 1/4π. எப்சிலன் நாட்டுக்கு பதில் நம்ம மீடியம் என்ன எடுத்துக்கிறோம்? எப்சிலன் எடுத்துக்கிறோம். அதனால் எப்சிலன் Q1 Q2/R². ஈக்குவேஷன் 2. டிவைடிங் ஈக்குவேஷன் 1/2. ஈக்குவேஷன் 2 இருக்குது, ஈக்குவேஷன் இங்கே 1 வச்சுருக்கோம். ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். அதாவது கூலும் ஃபோர்ஸால் ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு 9 into 10 power 9 நியூட்டன்னு. ஃபோர்ஸ் இன் மீடியமால் நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2 பாயிண்ட் சார்ஜ் எவ்வளோ காணி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? F/Fm ஈக்குவல் டு எஃபோட வேல்யூ என்ன எடுத்துருக்கோம்? எப்சிலன் பை எப்சிலன் ஆர். ரேஷியோ ஆஃப் எப்சிலன் பை எப்சிலன் நாட் ஈக்குவல் டு எப்சிலன் ஆர். எப்சிலன் ஆருங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஸோ இதே நம்ம மாற்றிடலாம். எஃப்எம் பை எஃப் ஈக்குவல் டு எப்சிலன் நாட் பை எப்சிலன். ஸோ எஃப்எம் ஈக்குவல் டு எஃப் பை இதோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம்? எப்சிலன் ஆர். எஃபோட வேல்யூ என்ன ஏற்கனவே எடுத்துருக்கோம்? 9 into 10 power 9 எப்சிலன் ஆர். எப்சிலன் ஆர் ஏஆர் வேக்கமில் அதோட வேல்யூ 1. அப்படியே அதே வேல்யூ தான் கிடைக்கும். 9 into 10 power 9 நியூட்டன் தான் கிடைக்கும். என்னங்கிறது ஃபோர்ஸோட யூனிட். அப்போ ஃபோர்ஸின் மீடியத்தில் கிடைக்கக்கூடிய வேல்யூவும் கூலும் ஃபோர்ஸில் கிடைக்கக்கூடிய வேல்யூவும் ஒரே மாதிரியாக இருக்குது. த சார்ஜ் டிபெண்ட் இன் த நேச்சர் ஆஃப் த மீடியம். இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கூலும் லா. இல்லை என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது? இது Q1 சார்ஜ்னு வச்சு R12 கேப் Q2 சார்ஜ்னு வச்சு ரெண்டுமே ப்ளஸ் சார்ஜ். இங்கே ஃபோர்ஸ் வந்து F21 டிஸ்டன்ஸு, இதோட ஃபோர்ஸ் வந்து F21. அதாவது F21ங்கிற ஃபோர்ஸால் Q2ஆல் Q1 மீது செயல்படுத்தக்கூடிய விசை. அது எப்படி சொல்லலாம்? Force F21 is exerted Q2 charge due to Q1 charge. இது எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னா F21 vector equal to K into Q1 by Q2 by R12 squared into R12 cap according to Coulomb's law. Where R21 cap is unit vector from charge Q1 to Q2. Second one அதே போல், அதாவது F21ங்கிற ஃபோர்ஸால்
Q2 ஆல் Q1 மீது செயல்படுத்தக்கூடிய விசை என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அதே போல் F12 ஆல் Q1 ஆல் Q2 மீது செயல்படுத்தக்கூடிய விசை என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இன்னொரு டயக்ராம் வரைக்கும் Q1 plus Q1 R12 minus Q2. The force F12 is exerted charge Q1 to Q2 to Q1. இதே போல எழுதணும். F12 equal to K into Q1 by Q1 into Q2 by R21 squared into R21 cap. இதில் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், R12 யூனிட் வெக்டர்னு பார்த்தோம். அதே போல் இதில் R21 இஸ் யூனிட் வெக்டர் from charge Q2 to Q1. R12 cap and R21 cap is equal and opposite direction. R12 கேப்போம் R21 கேப்போம் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்குது. அதே போல் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. அது எப்படி எழுதலாம்? அது F12 equal to K into Q1 into Q2 by R12 squared into R12 cap. அல்லது இது எப்படி எழுதலாம்னாக்க F12 cap equal to இந்த மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா K into Q1 into Q2 by R12 squared மைனஸ் வெளில பிட்டில் மீதி R12 cap. அல்லது இதே நம்ம மாற்றி எழுதலாம். F12 equal to minus of F21. இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் F12ன்னு எடுத்துக்கிட்டோம், F21 எடுத்துக்கிட்டோம். இது ஈக்குவலாக இருக்குது, மேக்னிட்யூட் ஒரே மாதிரி இருக்குது, பட் டைரக்ஷன்ங்கிறது வேறு மாதிரியாக இருக்குது. இதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்ஸ்பர்ட்னு சொல்லுவோம். இதே நிறைய சார்ஜ் அப்படியே நம்ம என்னென்னா Q1 Q2 Q3 எக்ஸட்ரா Q1 வரைக்கும் அப்படியே சூப்பர் பொசிஷனாக இருக்கலாம். அப்போ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். இந்த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் நிறைய பாயிண்ட் சார்ஜ் கலெக்ஷன் நிறைய எடுத்துக்கலாம். இல்லை என்னென்ன பாயிண்ட் சார்ஜ் கலெக்ஷன்? Q1 Q2 Q3 எக்ஸட்ரா Qn. The force on Q1 due to Q2. Q2 ஆல் Q1 மீது செயல்படுத்தக்கூடிய விசை என்ன? எப்படி எழுதலாம்? F12 equal to K ஓட வேல்யூஸ் 1/4/epsilon0 according to Coulomb's law. Q1 Q2 by R12 squared into R12 cap. Similarly, force Q1 due to Q3. இப்போ Q3 ஆல் Q1 மீது செயல்படுத்தக்கூடிய விசை என்ன? இப்போ F13 equal to 1/4/epsilon0 Q1. இங்கே Q1 Q2 சார்ஜ் இருக்கிறதுனால Q1 into Q2ன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே Q1 Q3 இருக்கிறதுனால Q1 Q3 by R31 squared R31 cap. இந்த R31 கேப்பு R12 கேப்பு திஸ் இஸ் யூனிட் வெக்டர் சார்ஜ் Q2 Q1. இந்த R31ஓட யூனிட் வெக்டர் Q3 Q1 சார்ஜ். டோட்டல் சார்ஜ் எப்படி எழுதலாம்? the total charge F1 on the charge Q1. அப்போ F1 equal to F12 plus F13 plus F14 plus etc. F1n. This
F1 equal to 1/4 pi epsilon naught F12 ஓட வேல்யூ என்ன Q1 Q2 by R12 squared R12 cap plus இதோட வேல்யூ என்ன Q1 Q3 by R31 squared R31 cap plus இதே போல் 1/4 எழுதலாம் எக்ஸட்ரா எப்படி எழுதலாம் அதை Q1 Qn by R1n squared R1n cap இதே போல் சார்ஜ் நிறைய பாயிண்ட் சார்ஜ் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு Q1 Q2 Q3 எக்ஸட்ரா Q1க்கு வரைக்கும் என்ன பண்ணலாம் நம்ம அதிகமான சார்ஜை ஒன்றோட ஒன்று நம்ம ஆட் பண்ணி இது போல் எழுதலாம் சார்ஜுக்கு மட்டும் கிடையாது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இதே போல் நம்ம பண்ணலாம் அதை எப்படி எல்லாம் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லலாம் இப்போ எப்படி நம்ம இப்போ சார்ஜுக்கு பார்த்தோம்களோ அதே போல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் ஆஃப் யுவர் சிஸ்டம் Pங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் Q1 Q2 Q3 distance of R1p R2p R3p E1p E2p E3p total இப்போ E டோட்டலுங்கிறது E2p E3p பாயிண்ட் சார்ஜ் கலெக்ஷன் என்னென்ன இருக்கு Q1 Q2 Q3 etc. Qn superposition இந்த டயக்ராம் எப்படி சொல்லலாம் superposition of electric field superposition of electric field இது எப்படி எழுதலாம் அதை E total equal to E1 plus E2 plus E3 plus etc. En so E total equal to 1/4 pi epsilon naught value எழுதுறோம் பாருங்க Q1 by R squared R1p squared into R1p cap plus Q2 by R2p squared R2p cap plus etc. R n Qn by Rn squared into Rnp cap இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து R1 R2 and R3 இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் சார்ஜ் Q1 Q2 Q3 etc. Qn இதே நம்ம வெக்டர் ஃபார்மில் எதுனா அப்படி எல்லாம் அதை எல்லாமே R1p R2p எடுத்துக்கணும் R1p vector R2p vector also அடுத்து என்னது R3p vector etc. Rnp vector so equation 1 வச்சுக்கோம் equation 1 can be written as E total equal to 1/4 pi epsilon naught summation n that is I equal to 1 Qi by R ip squared into R ip cap இப்போ சூப்பர் பொசிஷன் எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதே போல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சூப்பர் பொசிஷனில் கொண்டு வந்திருக்கிறோம் இதே போல் எனர்ஜியும் கொண்டு வந்துடலாம் எனர்ஜியும் கொண்டு வரலாம் எனர்ஜிங்கிறது இதே போல் அப்படி எடுத்துக்கிட்டு ஏங்கிற பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட்டு சி இப்போ Q1 சார்ஜ் Q2 சார்ஜ் Q3 சார்ஜ் இதே போல் வச்சுட்டு எனர்ஜி என்ன பண்ணலாம் சூப்பர் பொசிஷனில் நம்ம கொண்டு வரலாம் அடுத்த கொஸ்டின் எலக்ட்ரிக் ஃபீல்ட்
due to a electric dipole on its axial line. A, B, center O னு வச்சுக்கலாம், minus Q plus Q, distance 2D. Electric and electric dipole moment. 2 point charge separated by a very small distance. அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னாக்கா எலக்ட்ரிக் டைப்போல்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் டைப்போல் மூமெண்ட்டுங்கிறது இந்த க்யூங்கிற சார்ஜு ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜ், ஏதாவது ஒரு சார்ஜை இந்த டிஸ்டன்ஸால் ப்ரொடக்ட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் எலக்ட்ரிக் டைப்போல் மூமெண்ட். இப்போ எலக்ட்ரிக் டைப்போல் மூமெண்ட் எப்படி வரலாம்னாக்கா P equal to Q2Dன்னு எழுதணும். P equal to Q2D அல்லது P equal to Q into 2D. E1, E2, P, X axis. இந்த ஓலேருந்து அது வரைக்கும் P வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு R. E1, E2ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ரெண்டுமே. இது வந்து கன்வென்ஷன் கரண்ட் சொல்லுது. ஆரோ மார்க்கு வெளில இருந்தால் பாசிட்டிவாகவும், ஆரோ மார்க்கு உள்ளே இருந்தால் நெகட்டிவ் சார்ஜாக நம்ம கன்வென்ஷன் பண்ணணும். அது கன்வென்ஷன் கரண்ட் நம்ம சொல்கிறோம். அதில் இப்போ எப்படி சொல்லலாம்னாக்கா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு due to a P at a place at B. இதில் நம்ம எப்படி சொல்லலாம், E1 equal to 1 by 4 pi epsilon naught Q by R minus D whole square along BP. அதே போல் E2 equal to 1 by 4 pi epsilon naught Q by R plus D whole square along P. இந்த E1 E2 சார்ஜ் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்போ அதோட ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு E equal to E1 plus minus E2. இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம்னா அது எப்படி எழுதலாம், அந்த E equal to 1 by 4 pi epsilon naught 1 by 4 pi epsilon naught Q by R minus D whole squared minus plus into minus minus 1 by 4 pi epsilon naught Q by R plus D whole squared. This E equal to காமனாக எடுத்தோம்னா Q by 4 by epsilon naught மீது என்ன இருக்கும், மேலே 1 இருக்கும், 1 minus R minus D whole squared minus 1 by R plus D whole square along BP along BP. It is E equal to Q by 4 by epsilon naught எப்படி இருக்குது, A minus B whole squared A plus B whole squared. அப்போ எப்படி எழுதலாம், அதை 4RD by R squared minus D squared whole squared along PA. அந்த D squared R squared கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மால் வேல்யூவாக இருக்கிறதுனால D squared என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ E equal to Q by 4 by epsilon naught 4RD by இதை கேன்சல் பண்ணிட்டால் ஸ்கொயரில் உள்ளே வந்துடும் R power 4. இந்த R power 4க்கு மேலே உள்ள R அடிச்சுன்னா கிடச்சிரும் Q by 4 by epsilon naught 4D by R cubed கிடைக்கும். எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் P equal to Q into 2D. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது, 2Q into 2D. இது அப்படியே பாருங்கள், இது அப்படியே என்ன மாறுது, P Q இருக்குது, அப்போ என்ன கிடச்சிரும் 2P. அப்போ எப்படி எல்லாம் அதை Q by 4 pi epsilon naught 2P by R cubed. இல்லையா, அந்த 4 by வெளில எடுத்துட்டதுன்னா 1 by 4 by epsilon naught 2P by R cubedனு கிடைக்கும். இதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன்.
அடுத்தது ஈக்குவட்டோரியல் பிளேன் இருக்குது, எலக்ட்ரிக் டைபோல் இருக்குது, அடுத்தது காஸ்லா இருக்குது. நிறைய ஒவ்வொரு டாப்பிக்கில் நிறைய அடுத்தது வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் கண்டினியூஸாக இருக்கும். இதை வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.